மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் சமீப காலமா பாத்தீங்கன்னா வயது வித்தியாசம் இல்லாமல் இளம் வயதிலேயே பலரும் மாரடைப்புனால இறப்பதை கேள்விப்படுறோம். கொரோனாவுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக்னால உண்டாகக்கூடிய இறப்புகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் கடந்த 30-40 ஆண்டுகள்ல தினசரி சாப்பிடக்கூடிய உணவுகள் மற்றும் வாழ்க்கை முறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், தொடர்ச்சியான மன அழுத்தம், ஸ்மோக்கிங், ஒபிசிட்டி, ஜெனட்டிக் டிசார்டர் என மாரடைப்பு உண்டாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் நம் தினசரி சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இதயம் ஆரோக்கியமாக இருக்கவும் இதயத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளை தடுக்கும் ஆற்றல் நிறைந்த சத்து பொருட்கள் இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது மிக எளிதாக இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல இருதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் இருதயத்தை வலுவாக்கவும் உதவக்கூடிய 10 சத்துக்கள் என்ன, அந்த சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா வீடியோ கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இதயத்தை பலப்படுத்தக்கூடிய சத்துக்கள்ல நம்பர் 1 ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ரத்தத்தில் இருக்கக்கூடிய HDL என்னும் நல்ல கொழுப்பின் அளவுகளை அதிகரித்து LDL, ட்ரைகிளிசரைட் போன்ற கெட்ட கொழுப்புகளை குறைக்கும் ஆற்றல் நிறைந்த ஒரே சத்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தான். இதனால இதை குட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இரத்த குழாய்கள்ல அடைப்பு உண்டாவதை தடுக்கும். ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் அரித்மியான்னு சொல்லக்கூடிய சீரற்ற இதய துடிப்பை சீர்படுத்தும் ஆற்றல் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்க்கு உண்டு. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எந்தெந்த உணவுகள்ல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் உணவுகள்ல மிகுதியான அளவு ஒமேகா 3 நிறைந்திருக்கு. நம்ம இடங்கள்ல அதிகம் கிடைக்கக்கூடிய மத்தி, சூறை, காணாங்கழுத்தி போன்ற மீன்கள்ல இந்த ஒமேகா 3 சத்து நல்ல அளவுல இருக்கு. 100 கிராம் சார்டின்ஸ் என்னும் சாலை மீன்ல பாத்தீங்கன்னா 1400 இருந்து 2200 மைக்ரோகிராம் வரைக்கும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. சைவ உணவுகள்ல பாத்தீங்கன்னா ஃபிளக்ஸ் சீட், சியா சீட்ஸ் போன்ற விதைகள்லயும் வால்நட் போன்ற நட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஒமேகா 3 சத்து நல்ல அளவுல இருக்கு. நம்பர் 2 கோஎன்சைம் Q10. இது ஷார்ட்டா கோக்யூட்டன் சொல்லுவாங்க. இது நம் உடலில் ஆன்டி ஆக்சிடென்டாக வேலை செய்யும் தன்மை உடையது. இது ஹார்ட் மசில்ஸ்ல ஆக்சிஜன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இதன் மூலமாக ஹார்ட்டுக்கு நல்ல எனர்ஜி கிடைப்பதோடு இருதயமும் நன்கு வலுவாகும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு காரணமாக ஹார்ட்ல இன்ஃப்ளமேஷன் உண்டாவது தடுக்கப்படுவதோடு ஆன்டி கிளாட்டிங் என்னும் இதய இரத்த குழாய் அடைப்பு உண்டாவதையும் தடுக்கக்கூடியது இந்த கோஎன்சைம் என்னும் Q10. இந்த சத்து இருதயத்திற்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது என்கிறதுனால ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் சர்ஜரி பண்றவங்களுக்கும் மருத்துவர்களே பரிந்துரைக்கக்கூடிய ஒரு சத்து. இது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அதிக விலையில இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் சப்ளிமெண்ட் கூட. இந்த கோக்யூட்டன் சத்து எந்தெந்த உணவுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா அசைவ உணவுகளிலும் நல்ல கொழுப்பு நிறைந்த மீன்கள்லயும் ஆர்கன் மீட்ஸ் சொல்லக்கூடிய உறுப்பு இறைச்சிகளையும் பாத்தீங்கன்னா இந்த கோக்யூட்டன் அதிக அளவுல இருக்கு. குறிப்பாக பீஃப், ஹார்ட் அண்ட் லிவர், மாட்டு இருதயம் மற்றும் ஈரல், இந்த இரண்டிலும் மிகுதியான அளவு இந்த கோக்யூட்டன் சத்து நிறைந்திருக்கு. சைவ உணவுகள்ல பாத்தீங்கன்னா சோயா மற்றும் சோயா சார்ந்த உணவுகள்லயும் காய்கறிகள்ல குரூசிஃபரஸ் காய்கறிகள் சொல்லக்கூடிய கேபேஜ், காலிஃபிளவர், ப்ரோக்கோலி போன்ற காய்கறிகளிலும் கரும்பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரைகள், நட்ஸ்ல பாத்தீங்கன்னா பீனட் என்னும் வேர்க்கடலை மற்றும் பாதாம் போன்றவற்றில் பாத்தீங்கன்னா இந்த கோஎன்சைம் Q10 சத்து நல்ல அளவுல இருக்கு. நம்பர் 3 பி விட்டமின்ஸ். பி வைட்டமின்களான வைட்டமின் B6, வைட்டமின் B9 என்னும் போலிக் ஆசிட், வைட்டமின் B12 என்னும் கொபாலமின் போன்ற சத்துக்கள் பாத்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் தேவை. இந்த 3 சத்துக்களுமே உடலில் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாகவே ஹோமோசிஸ்டினைன் என்னும் ஹார்மோன் உடலில் அதிகமாக இருக்கும். இந்த ஹோமோசிஸ்டினைன் இதய இரத்த நாளங்கள்ல இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கும். இதன் மூலமாக இதய இரத்த குழாய்கள்ல கொழுப்புகள் படிந்து எளிதாக மாரடைப்பு உண்டாவதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம். இந்த பி விட்டமின்ஸ்களான விட்டமின் B6, B9, B12 இந்த 3 சத்துக்களுமே ஹோமோசிஸ்டினை கட்டுப்படுத்தி மாரடைப்பு உண்டாவதை தடுப்பதோடு இருதயத்தையும் பாதுகாக்கும். இந்த பி விட்டமின் சத்துக்கள் எந்தெந்த உணவுகள்ல அதிகமாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ், எக்,
சிக்கன் போன்ற அசைவ உணவுகளிலும் பீஃப் லிவர் என்னும் மாட்டு ஈரல்லையும் மிகுதியான அளவு வைட்டமின் B12 மற்றும் வைட்டமின் B6 நிறைந்திருக்கு. விட்டமின் B9 என்னும் போலிக் ஆசிட் கரும்பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் கீரைகள், லெகிம்ஸ் என்னும் பருப்பு வகைகள் மற்றும் பப்பாயான்னு சொல்லக்கூடிய பப்பாளி பழம் போன்றவற்றிலையும் பார்த்தீங்கன்னா நல்லளவிலான இந்த போலிக் ஆசிட் நிறைந்திருக்கு. நம்பர் 4 மெக்னீசியம். கார்டியாக் மசில் கான்ட்ராக்ஷன் என்னும் இதய தசைகள் சீராக சுருங்கி விரிவதற்கு மிகவும் அவசியமான சத்து இந்த மெக்னீசியம். மெக்னீசியம் ரத்தத்தில் குறைவாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் ஹார்ட் பீட் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பிளட் பிரஷரும் எப்பவுமே அதிகமாக இருக்கும். இந்த இரண்டையும் சரி செய்து இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சத்து இந்த மெக்னீசியம் சத்து. பொதுவாக எல்லா வகையான நட்ஸ்லயும் மெக்னீசியம் சத்து உண்டு. குறிப்பாக பாதாம்ல மிகுதியான அளவு மெக்னீசியம் இருக்கு. 100 கிராம் பாதாம்ல 270 மில்லிகிராம் மெக்னீசியம் சத்து இருக்கு. ஸோ தினசரி எண்ணிக்கையில 20 25 பாதாம் எடுத்துக்கொண்டாலே இருதய ஆரோக்கியத்தை எளிதாக பாதுகாக்கலாம். நம்பர் 5 டயட்ரி ஃபைபர். நார்ச்சத்து. நார்ச்சத்துக்கள்ல சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர் என 2 வகையான நார்ச்சத்துகள் இருக்கு. இதுல சாலிபிள் ஃபைபர் என்னும் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஒரு ஜெல் போல படிந்து உணவின் மூலமாக ரத்தத்துல கொழுப்புகள் சேருவதை தடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்துக்கள் கொலஸ்ட்ரால் அளவுகள் சீராக இருக்க உதவி செய்யறது மட்டும் இல்லாமல் இரத்த குழாய்கள்ல கொழுப்புகள் படிவதையும் தடுக்கும். மற்றும் மாரடைப்பு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணிகள்ல ஒன்று அதிக உடல் பருமன். இந்த உடல் பருமனையும் குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த நார்ச்சத்துக்களுக்கு உண்டு. இந்த நார்ச்சத்துக்கள் பொதுவாக காய்கறிகள் மற்றும் பழங்கள்ல மிகுதியான அளவு நிறைந்திருக்கு. காய்கறிகள்ல பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், பீட்ரூட், கேரட் போன்ற காய்கறிகளிலும் மற்றும் அனைத்து வகையான கீரைகளிலும் இந்த நார்ச்சத்து மிகுதியாக இருக்கு. பழங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கொய்யா, பப்பாளி போன்ற பழங்கள்ல இந்த நார்ச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. நம்பர் 6 வைட்டமின் D3. இதயத்தில் இரத்த அழுத்தம் சீராக இருக்கிறதுக்கும் இரத்தத்தில் LDL, ட்ரைகிளிசரைட் போன்ற கெட்ட கொழுப்புகளின் அளவை குறைக்கிறதுக்கும் இந்த வைட்டமின் D3 மிகவும் தேவை. இது மட்டும் இல்லாமல் இருதயத்தில் இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கக்கூடிய C ரியாக்டிவ் புரோட்டீன் அளவை குறைக்கும் ஆற்றல் இந்த வைட்டமின் D3 உண்டு. இதன் மூலமாக இந்த வைட்டமின் D3 சத்து அதிகமாக சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்து என நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது தவிர பால், முட்டை, மீன் போன்ற அசைவ உணவுகளிலும் காளான் போன்ற சைவ உணவுகளிலும் இந்த வைட்டமின் D3 நல்ல அளவில் இருக்கு. ஸோ தினசரி ஒரு அரை மணி நேரம் சூரிய ஒளியில் நிற்பதன் மூலமாகவும் இருதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். நம்பர் 7 பொட்டாசியம். இதயம் இயல்பாக இயங்குவதற்கும் இதய துடிப்பு சீராக இருக்கவும் இதயத்தில் ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் இருக்கு. இதனை சைனோ ஆர்ட்ரியல் நோடுன்னு சொல்லுவாங்க. இந்த சைனோ ஆர்ட்ரியல் நோட் வேலை செய்வதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த பொட்டாசியம் சத்து. இதன் காரணமாக இந்த பொட்டாசியம் சத்தினை விட்டல் மினரல் ஆஃப் ஹார்ட்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டாசியம் சத்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், கீரைகள், இளநீர் போன்றவற்றில் மிகுதியாக இருக்கு. ஸோ இந்த பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை தினசரி உணவுகளை சேர்த்துக்கிறதன் மூலமாகவும் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். நம்பர் 8 வைட்டமின் C அண்ட் வைட்டமின் E. வைட்டமின் C என்னும் அஸ்கார்பிக் ஆசிட், வைட்டமின் E என்னும் ஆல்பா டோகோஃபரால் இந்த 2 சத்துக்களுமே இருதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் தேவை. இந்த வைட்டமின் C இதய ரத்த குழாய்கள்ல இருக்கக்கூடிய கொலாஜின் செல்கள் உற்பத்திக்கு மிகவும் உதவி செய்வதோடு எண்டோத்திலியம் ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த வைட்டமின் C லெமன், ஆரஞ்சு, ஆம்லான் சொல்லக்கூடிய நெல்லிக்காய் போன்றவற்றில் நல்ல அளவில் இருக்கு. அதே போன்று இந்த வைட்டமின் E, LDL, ட்ரைகிளிசரைட் போன்ற கெட்ட கொழுப்புகளை குறைத்து HDL என்னும் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கும். இதன் மூலமாக அத்ரோக்ளோரோசிஸ் என்னும் இரத்த குழாய்கள்ல அடைப்பு உண்டாவதையும் தடுக்கக்கூடியது இந்த வைட்டமின் E. இந்த வைட்டமின் E சத்து பீட்ஜம் ஆயில் என்னும் கோதுமை புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் ஆல்மண்ட் சொல்லக்கூடிய பாதாம் இந்த இரண்டிலுமே பார்த்தீங்கன்னா நல்லளவிலான விட்டமின் E இருக்கு. இதை எளிமையான முறையில் வீட்டிலே கூட கோதுமை புல் வளர்த்து அதிலிருந்து சாறு எடுத்து தினசரி காலை வெறும் வயிற்றில் குடித்துட்டு வரதன் மூலமாகவும் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் எளிதாக பாதுகாக்கலாம். நம்பர் 9 பைட்டோஸ்டீரால்ஸ். பொதுவாக இந்த பைட்டோஸ்டீரால்ஸ் சத்து தாவர உணவுகள் இருந்து தான் கிடைக்கக்கூடிய ஒரு சத்து என்கிறதுனால இந்த பிளான்ட் ஸ்டீரால்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பைட்டோஸ்டீரால்ஸ் பிளட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் எக்ஸ்கிரிகேஷன் ப்ராசஸையும் என்ஹான்ஸ் பண்ணும். இதன் மூலமா ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவுகள் சீராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இரத்த குழாய்கள்ல அடைப்பு உண்டாகாமலும் தடுக்கக்கூடியது இந்த பைட்டோஸ்டீரால்ஸ். இந்த பைட்டோஸ்டீரால்ஸ் குறிப்பாக ரைஸ் பிரான் ஆயில், கார்ன் ஆயில், சோயாபீன் ஆயில் மற்றும் செசமி ஆயில் சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் போன்றவற்றிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சத்து நல்ல அளவில் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் காய்கறிகள்ல பீட்ரூட்,
கேபேஜ், காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகளிலும், பச்சை பட்டாணி, கிட்னி பீன்ஸ் போன்ற பீன்ஸ் வகைகளிலும், பிளாக்ஸ் சீட்ஸ் மற்றும் ஆல்மண்ட் சொல்லக்கூடிய பாதாம் போன்ற நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பைட்டோஸ்டீரால் சத்து மிகுதியாக இருக்கு. நம்பர் 10 ஆன்டி ஆக்சிடென்ட்கள். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நம் பலரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் செல்களை வெளியேற்றி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸினால் இதய தசைகள் சேதமடைவதை தடுப்பதோடு கொலஸ்ட்ரால் அளவுகள் சீராக இருக்கும் உதவி செய்யும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக வேலை செய்யும் தன்மை கொண்டது என்கிறதுனால குரோனிக் இன்ஃப்ளமேஷனை குறைத்து இதய தசைகள் கடினமாவதை தடுக்கும். இதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் உண்டாவதற்கான வாய்ப்பினை பல மடங்கு குறைக்கக்கூடியது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள். இந்த இதயத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் வண்ணங்கள் நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள்ல மிகுதியான அளவு நிறைந்திருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தக்காளி, தர்பூசணி போன்ற பழங்கள்ல லைகோபின் என்ன ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருக்கு. ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய கேரட், மஞ்சள் பூசணி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருக்கு. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரைகள்ல பார்த்தீங்கன்னா குளோரோஃபில், லூதின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய், நாவல் பழம், திராட்சை பழம் போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா ஆந்தோசைன் ரிசர்வட்டால் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்கு. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு, எலுமிச்சை, அன்னாச்சி பழம் போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி மற்றும் பிளேவனாய்ட்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நல்ல அளவில் இருக்கு. ஸோ தினசரி சாப்பிடக்கூடிய உணவுகளில் 4